திரு மணி, பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களின் முனைப்பும் எதிர்க்கட்சிகளின் புறக்கணிப்பும் என்ன செய்திகளை சொல்லுது? இல்லை, இப்போ பிஜேபி இதை கம்ப்ளீட்டாக பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அவர்கள் தேர்தலை மையமாக வைத்து இதை எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. அவங்க மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் இது கதாநாயகனாக தன்னை அவர் உருவகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை வைத்து அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக முயற்சிக்கிறார்கள் என்பதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நான் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் போனீங்கன்னா 89 ராஜீவ்காந்தி அவர்கள் எனக்கு நன்றாக நினைவு இருக்குது. 1989ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி அவர்கள் அன்றைய மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அவர் அயோத்தியிலிருந்து ஆரம்பிக்கிறார். ராமராஜ்யம் அமைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவங்க மேனிஃபெஸ்டோ மசூதிக்கு, அங்கே பாபர் மஸ்ஜித்துக்கு பாதிப்பு இல்லாமல் நாங்கள் ராமர் கோயிலை கட்டுவோம் என்று சொல்லுகிறது. 10வது மக்களவை தேர்தல் இது. 89, 91, 96, 98, 99, 2004, 2009, 2014, 2019, 2024 10வது மக்களவை தேர்தல்களில் காட்சி மாறுகிறது. மோடி அவர்கள் நிற்கிறார். காங்கிரஸ் கட்சி செய்த பல தவறுகள் 86ல் ஷிலான்யாஸ் பண்ணி திறந்து விட்டது யார், அப்புறம் மூடினது யார்? திறந்து விட்டதால் இந்துக்கள் ஓட்டு கிடைக்கும், மூடினதால் இஸ்லாமியர்கள் வாக்குகள் கிடைக்கும் நம்பினாங்க, தலைகீழ போச்சு. திறந்து விட்டதால் இஸ்லாமியர்கள் வாக்குகளும், மூடியதால் ஹிந்துஸ் ஓட்டும் போச்சு. இட்ஸ் லாங் ஹிஸ்ட்ரி. காங்கிரஸ் வைக்கிற ராமராஜ்யம் வேற, மோடி வைக்கிற ராமராஜ்யம் வேற. எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். நண்பர் கனகராஜ் அவர்கள் சொன்னதையும் பீட்டர் சொன்னதையும் எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லவே இல்லை அதில். பட் கொஞ்சம் கல யதார்த்தத்தை பாருங்க. இந்த கடந்த 35 ஆண்டுகளை நம்ம எங்க நிற்கிறோம். இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. கனகராஜ் சார் சொன்னது நான் ஒத்துக்கிறேன். அதில் 3 விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிரத்யேக, ரொம்ப ஒரு வினோதமான ஜட்ஜ்மெண்ட் தான், மாற்று கருத்துக்கு இல்லை. என்ன பண்ண முடியும்? 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இன்றைக்கி ஒரு பெரிய லாங் ஸ்ட்ரகிளுக்கு பிறகு 92ல் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட பிறகு நாடு எப்படி பற்றி எரிந்தது என்று நமக்கு தெரியும். எவ்வளோ இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். அதன் தொடர்ச்சியாக 93 மார்ச்சில் நடந்த சம்பவங்கள், மும்பை குண்டுவெடிப்பு நமக்கு தெரியும். இது எல்லாத்தையும் பார்த்து எப்படியாவது அமைதி திரும்புமா என்று எதிர்பார்த்த கோடானு கோடி இந்தியர்களின் நெஞ்சங்களுக்கு ஒரு விதத்தில் கிடைத்த ஒரு தீர்ப்பு தான் இந்த 2019 அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். நான் அந்த தீர்ப்பை முழுவதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் கனகராஜ் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன் எல்லாத்தையும். பட் வாட் இஸ் தி வே அவுட்? இதுக்கு மேலே நம்ம முன்னால் தான் போய் ஆகணுமே வழியே வேறு வழியே கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கோயில் திறப்பு அப்படின்றத பிஜேபி முழுக்க பொலிட்டிசைஸ் தான் பண்ணுறாங்க. அது எங்கே நின்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோர் லாயல் தேன் த கிங் ஆர் குயின்னு அந்த மாதிரி மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கு அதே நாள் என்று நான் காளி பூஜை அங்கே நடத்துகிறோம் அப்படின்னாங்க. நவீன் பட்நாயக் என்ன சொல்கிறாரு, பூரி ஜெகநாதர் ராமர் கோயிலை விட பெரிய இடம்ன்றாரு. ஸோ சாஃப்ட் இந்துத்துவாவை வச்சு தான் நீங்கள் ஹார்ட் இந்துத்துவாவை அடிக்க முடியுன்ற லெவலுக்கு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு கெஜ்ரிவால் பாராயணம் பாடுறாரு. லெஃப்ட் பார்ட்டிஸை தவிர கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ராம்சந்திர குஹா ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். 80களில் முழுக்க செக்குலரிசத்தை பற்றி பேசும்பொழுது அத்வானி அவர்கள் நாங்கள் தான் உண்மையான செக்குலரிஸ்ட், லெஃப்ட்டும் காங்கிரஸும் சூடோ செக்குலரிஸ்ட்னு சொல்லுவார். இன்றைக்கி எங்கே நின்று இருக்குன்னா, செக்குலரிசன்ற கான்செப்டே நம்முடைய பப்ளிக் நெரேட்டிவில், பொலிட்டிக்கல் நெரேட்டிவில் இல்லை. மாறா யார் உண்மையான ஹிந்து, அவர்களை விட நாங்கள் உண்மையான ஹிந்துக்கள்னு எதிர்க்கட்சிகள் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இந்திய அரசியல் வந்துடுச்சு. இது யதார்த்தம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் உண்மை. இதில் மோடி அவர்களுடைய குறுகிய அரசியல் நலனுக்காக, பாஜகவின் குறுகிய அரசியலுக்காக அவர்கள் சொல்லப்படக்கூடிய ஆகம விதிகள் எல்லாம் மீறி, சங்கராச்சாரியர்கள் எதிர்ப்பெல்லாம் மீறி அந்த கோயிலை திறக்கிறாங்க. பட் அந்த ஆங்கிளில் எதிர்க்கட்சிகளால் இதை எதிர்க்க முடியுமா, மோடியை வீழ்த்த முடியுமானா பதில் இல்லை. இதை அவங்க அரசியலுக்கு தான் செய்கிறாங்க, ஓட்டுக்காக தான் இதை செய்கிறாங்க. எந்த மாற்று கருத்து இல்லை. பிஜேபியை விட உண்மையான இந்துன்னு எதிர்க்கட்சிகள் நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? அப்படித்தான் நான் நம்புகிறேன். அதனால தான் மம்தா பானர்ஜியோட எக்ஸப்ட் லெஃப்ட் எல்லாரும் அந்த லாங்குவேஜ் தாங்க பேசுகிறாங்க. மம்தா பானர்ஜி பேசுகிறாங்க, நவீன் பட்நாயக் பேசுகிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி கெஜ்ரிவால் பேசுகிறாரு. காங்கிரஸ்குள்ளே மல்டிபிள் வாய்ஸஸ் பேசுது. காங்கிரஸ் உள்ள அவங்க கார்கேவும் சோனியா காந்தியும் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் ஹிமாச்சல் பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் முதல்லையே நான் போவேன்ட்டாரு. இவங்க அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு நான் இப்பயும் சொல்கிறேன், இதான் என் ஸ்டாண்டு, நான் போவேன்றாரு. பல பேர் போய் கலந்துக்க போகிறாங்க. தம்பி, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கலை யதார்த்தம் இன்றைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, அவங்க பிஜேபி அஜெண்டாவை செட் பண்ணுறாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு எதிர்க்கட்சிகள் வந்துடுச்சு. கடந்த 35 வருஷமாக காங்கிரஸ் பார்ட்டிக்கிட்ட இருந்த ஒரு கிளாரிட்டி இல்லாத மைண்டு மாறி ஸ்டாண்ட் எடுத்தது, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்குது. இன்றைக்கி பழச பேசி பிரயோஜனம் இல்லை.
இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? சரி, இந்த 24 எலெக்ஷன்ல ராமர் கோயில் திறப்பு யாருக்கு உதவும்? இல்ல பாஜக அரசியல் செய்துன்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகளின் வாதம் வலு சேர்க்குமா, இல்ல பாஜகவினுடைய இந்த ராமர் கோயில் திறப்பு அவங்களுக்கு வாக்கு வங்கிக்கு வலு சேர்க்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் இது பிஜேபிக்கு தான் உதவும். வாக்கு வங்கி என்கின்ற முறையில் இந்த கோயிலை அவர்கள் திறப்பது அவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்கும், எழுதி வச்சுக்கோங்க, 22ஆம் தேதிக்கு பிறகு கிளப்பி விடப்படக்கூடிய அந்த ஹிஸ்டீரியா எப்படியெல்லாம் போக போகுது, அந்த ஃப்ரெண்ட்ஸின்வாங்க. நம்ம எல்லாரும் வி ஆல் ப்ரே வேறு எந்த துரதிருஷ்டவசமான சம்பவங்களும் நடக்கக்கூடாது. ஆனால் இந்த மெமண்டோவை, இந்த டெம்போவை அவங்க கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. வாக்கு வங்கி அரசியல் என்கின்ற முறையில் பார்க்கும்பொழுது நான் ஒரு கணிப்பாக சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், என்னுடைய விருப்பம் இல்லை, இது பிஜேபிக்கு தான் உதவும். அது எதிர்க்கட்சிகளால் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் தான் அவர்கள் வெவ்வேறு சங்கராச்சாரியார்ஸோட எதிர்ப்பை பற்றி எதிர்க்கட்சிகள் இன்று கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி சொல்லிலாம் இந்த ஸ்க்ராலில் ஒரு பீஸ் வந்தது, நீங்கள் கன்சர்வேட்டிவ் ஹிந்துவிசத்தை வச்சு மோடியோட ஹிந்துத்துவாவை வீழ்த்த முடியுமான்னு. முடியாது. இது வேற இந்தியா. இது நம்ம இமேஜினேஷனோட எதிர்க்கட்சிகள் இன்னமும் அதீதமான ஒற்றுமையுடன் சீட் ஷேரிங்லெல்லாம் பெரிய அளவில் விட்டு கொடுத்து போகிறதன் மூலம் மட்டும்தான் ஓரளவாவது பிஜேபியை புஷ்பேக் பண்ண முடியுமே தவிர, இந்த சங்கராச்சாரியார்ஸோட அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வச்செல்லாம் இந்த நெரேட்டிவை மேனேஜ் பண்ண முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. உண்மையிலே நான் அஞ்சுகிறேன். இது அப்படிலாம் இவங்களை ஹேண்டில் பண்ண முடியாது. எங்கேயோ போயிட்டுருக்கு சார். வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், அது சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டுருக்கு. அவங்க அதை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அவங்க அஜெண்டாவை 1980ஆம் ஆண்டு பாஜக ஆரம்பித்த பொழுது ஏப்ரல் 6ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அதிலிருந்து இன்று வரையில் அவர்கள் சந்தித்த கிட்டத்தட்ட 12 பொது தேர்தல்களில் 3 விஷயம் அவங்களுக்கு முக்கியமாக இருந்திருக்கு. எல்லா மேனிஃபெஸ்டோலையும் அவங்களோட மேனிஃபெஸ்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ராமர் கோயில் 370 காமன் சிவில் கோட், அதில் 2 அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஜுடிஷியல் ஸ்டாம்பையும் வாங்கிட்டாங்க. அதில் நிரம்ப பிரச்சனைகள் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவங்க ஆங்கிளில் அது அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட். அதை இன்றைக்கி முழுக்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதை விட முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்திய அரசியலை, அதை சுற்றி அவர்கள் சுழல வைத்து விட்டார்கள். அதான் சொல்கிறேன்ல, செக்குலரிசம் அவங்கள விட நாங்கள் தான் உண்மையான செக்குலரிஸ்ட், அவங்கெல்லாம் சூடோ செக்குலரிஸ்ட்னு அத்வானி பேசுகிற நாட்கள் மாதிரி இன்றைக்கி பிஜேபியை விட நாங்கள் தான் உண்மையான ஹிந்துஸ்ன்னு எல்லா எக்ஸப்ட் த லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாரும் சொல்லக்கூடிய நிலைமை கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? அது அவங்களோட வெற்றி. ஓகே திரு பீட்டர் அல்போன்ஸ், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை நோக்கி திரு மணி வைத்திருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சி பாஜகவின் அரசியலை ஃபாலோ பண்ணக்கூடிய, அவங்களுக்கு பதிலடி தரக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வருது. உங்க பதில்? இல்லை, வித் ஆல் மை ரெஸ்பெக்ட் டு மணி, ஐ பெக் டு டிஃபர். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தேர்தல், ஒரு வெகுஜன தேர்தல், ஒரு நாட்டில் ஒரு அரசியல் பிரச்சார இயந்திரம் எந்த திசையை நோக்கி முடுக்கிவிடப்படுகிறது என்பதை உற்று பார்த்தீர்கள் என்று சொன்னால்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எதை போன்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேணும். இன்னைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் மோடியினுடைய மெயின் பிளாங்க், அவர் வேலை வாய்ப்பை உருவாக்கி விட்டோன்னு சொல்ல போறதில்ல, விலைவாசியை குறைத்து விட்டேன் என்று சொல்ல போறதில்ல, ரூபாயினுடைய மதிப்பை கூட்டி விட்டேன் என்று சொல்ல போறதில்ல, கருப்பு பணத்தை கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்லப்படுவதில்லை, இந்த நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கான அந்த மென்ரிகா போன்ற திட்டத்திலாம் நான் நிறைய கூடுதலாக செலவு, எதையுமே அவர் சொல்ல போறதில்லை. அவருடைய ஒரே 1 பாயிண்ட் அஜெண்டா ராமர் கோவில், ராமர் கோவில், ராமர் கோவில். அதுதான். அதை வைத்துத்தான் அவர்கள் தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிறார். அந்த ராமர் கோவிலை அதை சொல்லும் போது கூட அதை எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மட்டும்தான் ராம பக்தர்கள் மற்றும் இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா எதிர்க்கட்சிகளும் ராமருக்கு விரோதிகள், அவர்கள் ராமரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்கள் இந்து விரோதிகள். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம கவர்னர் நீங்க காலையில திருவள்ளுவர் தினத்தை அன்னைக்கு அது என்ன அது ட்வீட் போடுறாரு, எதற்காக? இப்போ என்ன புரோவகேஷனுங்க? ஒரு வள்ளுவர் படத்தை காவி உடை உடுத்தி அவரை சனாதனத்தினுடைய குரு என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு தட் இஸ் ஆல்ரெடி an official picture. அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட ஒரு படம் இருக்கிறது. அந்த படத்தை தான் அரசாங்கத்தினுடைய எல்லாரும் அதைத்தான் போடணும். அதுதான் மரபு, அதுதான் ஒழுங்கு. ஆனா இன்னைக்கு ஏன்னா இதை போன்ற கான்ட்ரவர்சிகள் மட்டும்தான் அவர்களை தேர்தலில் வெற்றி பெற வைக்க வேண்டும் நினைக்கிறார். அப்போ வெகுஜன கட்சிகள் என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று வந்ததில்ல. ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போதே இந்த பிரச்சனை அவருக்கே இந்த நிர்பந்தம் தரப்பட்டது. அவர்கிட்ட கேட்டாங்க, the greatest challenge as the first prime minister what you face, அவர் சொன்னாரு, to create a secular country out of religious minded people. மதமயமாக்கப்பட்ட மக்கள் மத்தியில ஒரு மதச்சார்பற்ற அரசை உண்டாக்குவதுதான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்று பண்டிட் நேரு அவர்கள் சொன்னார்.
இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கோ மற்ற மாநில கட்சிகளுக்கோ அதனுடைய தலைவர்களுக்கோ தனிப்பட்ட முறையில் இவர்கள் எல்லோரையும் ராமருக்கு விரோதிகள் என்று அடையாளப்படுத்துவது மட்டும்தான் எதிர்க்கட்சிகளை தோற்கடிக்க இருக்கிற ஒரே ஆயுதம் என்று மணியும் இப்ப கேக்குறாரு. இன்னைக்கு தேதிக்கு இந்திய அரசியல் களம்ங்கிறது மாறிடுச்சு. யார் உண்மையான இந்து? நீ உண்மையான இந்துவா, நான் உண்மையான இந்துவா? சாஃப்ட் இந்துத்துவா? காங்கிரஸ் உள்ளிட்ட இப்ப கெஜ்ரிவால் ராமாயண பாராயணம் பாடுறாரு. இடதுசாரிகளை தவிர்த்து மற்ற எல்லாருமே சாஃப்ட் இந்துத்துவா நோக்கி போறதுலயே பாஜகவின் வெற்றி தெரியுது அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாருல. அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலை யதார்த்தமா? நீங்க அதாவது இன்னைக்கு நீங்க இந்த சாஃப்ட் இந்துத்துவா அப்படின்னா நீங்க அன்னைக்கு நாங்களும் போய் நின்றுக்கணும். இன்னைக்கு மோடி 22ஆம் தேதி அரசியல் செய்கிறார் என்பதை தைரியமாக சுட்டி காட்டக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு இந்தியாவிலே அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் எடுத்திருக்கிறாங்க. அதை நீங்க அதை இக்னோர் பண்ணிட முடியாது. காங்கிரஸ் கட்சிக்கு இதை போன்ற ஒரு பொசிஷன் மணிக்கு தெரியும், வரலாறு தெரியும். இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த கால வரலாறை உணர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுப்பது என்பது சாதாரணம் அல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு பாபு ராஜேந்திர பிரசாத் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னதை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு ஜவஹர்லால் நேரு எவ்வளவு பெரிய டெமோக்ராட் பாருங்க. அதற்கு பிறகு அவர் எழுதுகிறார் உள்துறை அமைச்சருக்கு, நான் சொன்ன அவர் ஏற்றுக்கல, ஆனா இது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய அரசியல் கருத்தாக இருக்கட்டும். அவர் ஜனாதிபதி போகிறார், அவருக்கான ஏற்பாட்டை செய்து கொடுங்கன்னு சொல்லி பிரதமர் உள்துறை அமைச்சருக்கு எழுதுகிறார். இந்த கடந்த கால வரலாறு முழுவதும் இப்படித்தான் நடந்திருக்கு. இப்ப ராஜீவ் காந்திக்கு ஏன் அன்னைக்கு சிலன்யாஸ் சைட்டை திறந்து விடக்கூடிய நிர்பந்தம் வந்தது? அன்னைக்கு எதற்காக வேண்டி உச்ச நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தது? என்ன காரணம்? சட்ட பாயிண்டா சொன்னாங்க இல்லையே. இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பாலான இந்துக்கள் நினைக்கிறார்கள், அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நாங்க இந்த தீர்ப்பு கொடுக்கிறோம். நான் முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்ன, நீங்க ஏத்துக்கல. இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்றேன். ஆமாயா, நாங்க இந்த நாட்டில் இருக்கிறோம், எங்கள் சகோதரர்கள் இதை நம்புகிறார்கள், ஆகவே அந்த இடத்தை விட்டு கொடுத்துறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எங்களுக்கு வேண்டியது என்ன, அதையும் கேட்டுக்கிடுங்க. அதுதான் நான் கேட்டேன். இன்னைக்கு நீங்க சகோதரர் சூர்யாட்டையோ இல்ல சேதராமன்ட்டையோ அப்படி ஒரு ஒற்றுமைப்படுத்திய ஒரு காம்ப்ரமைஸ் நீடு வந்துதா? அதை ஏற்றுக்கொண்டார்களா? அந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டதா? அந்த ஆவணம் நீதிமன்றத்தின் பார்வைக்கு தரப்பட்டதாங்கிற கேள்வி நீங்க வைக்கலையே. நீங்க அதான் நான் சொல்றேன். அதனால இப்ப என்ன கேள்வி தான், ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டேன்னா, எதற்காக அவசரப்பட்டு ராமர் கோவிலை திறக்கிறார்கள்? அதான் நீங்க கனகராஜ் ஒரு கேள்வி அனுப்பினாரு. நீங்க நம்ம பழனி முருகன் கோயில்ல அந்த முருகன் பாஷான சிலையை எடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது. அப்ப எடுக்கும் போது என்ன செஞ்சாங்கன்னா, கேரள நம்பூதிரிகளை கொண்டாந்து பிரஷ்னம் வைத்து பார்த்து அதையெல்லாம் அதுதான் ஆகமம் அவங்க தான் சொல்றது, அது நாங்க சொல்லல. அதைத்தான் சங்கராச்சார் சொல்லுகிறார். கோபுரம் கட்டாமல் மொட்டையாக நிற்கிற ஒரு கோவிலிலே போய் தெய்வத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ண முடியும்? அப்பதான் சொல்றோம் இது தேர்தலுக்காக நடத்தப்படும். அதை மக்கள் மத்தியில் சுட்டி காட்டுகிற அதே நேரத்திலே நாங்கள் ராமருக்கோ ராமர் பக்திக்கோ எதிரானவர்கள் அல்ல. அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் காங்கிரஸ் கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதைத்தான் செய்கிறார். அதை சாஃப்ட் இந்துத்துவான்னு சொல்ல வேண்டாம். இது இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற தேர்தலுக்கு முன்னால இதை வெளிப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. ஓகே.